உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்திரணி ஆனார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷ குளிரூட்டப்பட்ட அறையில் பரீட்சை எழுதியதாகவும் பரீட்சை வினாத்தாள் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கணனி வழங்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தாய் தந்தைக்கு தங்களது பிள்ளைகளுக்கு பென்சில் ஒன்றை வாங்கி கொடுக்க முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தை சீரழித்து பிள்ளைகளின் கல்வியை முடக்கியவர்கள் என்று கல்வித் தகமை பற்றி பேசுகின்றார்கள் என்று அவர் கூறினார். ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தமக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் குறித்து எங்களிடம் கூறினார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாமல் ராஜபக்ஷ சட்டத்திரணி பரீட்சை எழுதிய போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டால் எந்த நேரத்திலும் இலங்கை திரும்புவதற்கு தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டில் முதுமானி பட்டம் பெற்றுக்கொள்ள நாமல் முயற்சித்த போதும் அதற்கு பல்கலைக்கழகம் இடமளிக்கவில்லை என்றும் வசந்த சமரசிங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.